காலச்சக்கரம் நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. நிகழ்ச்சியை துவக்கி வைத்து வரவேற்பு நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் குமரேசன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். குமரேசன் ஜி, வாசிக்கலாம். அனைவருக்கும் ஆரோக்கிய காலை வணக்கம். ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் செங்குட்டுவன் அவர்களின் சிறிய தலைமையும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலச்சக்கரம் 2.1 இயற்கையில் வாழ்வியல் முறை ஊனுடன் இந்த அற்புத நிகழ்வுக்கு நம்முடன் இணைந்துள்ள ஜோன் 31 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் ஆர் சம்பத் அவர்களையும், ஜோன் 14 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் ப்ரொஃபசர் பி சுனில்குமார் அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் செயலாளர் ரொட்டேரியன் பி சிவசங்கர் அவர்களையும், காலச்சக்கரம் திட்டத்தின் தலைவர் ரொட்டேரியன் ஆர் குணபாலன் ஐயா அவர்களையும், அடுத்த 3 நாட்கள் நம்முடன் இணைந்து தேர்தலை மிக சிறப்பாக நடத்த இருக்கின்ற ரோட்டரி கிளப் ஆஃப் சிதம்பரம் சென்ட்ரல் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் டாக்டர் நடன சபாபதி அவர்களையும், செயலாளர் ரொட்டேரியன் டாக்டர் ஜி ஆறுமுகம் அவர்களையும், நமக்கு ஆசனங்கள் மிக எளிமையாகவும் சிறப்பாகவும் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்ற நமது ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களையும், இன்று சிறப்பு அழைப்பாளராக வர இருக்கின்ற இறை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களையும், மேலும் இக்குழுவில் பயணித்து வரும் அனைத்து நல்ல நல்ல உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்று தொடர்ந்து திட்டங்களை நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வரவேற்பு நிகழ்த்திய தலைவர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ரோட்டரி வணக்கம். ரோட்டரி வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் சிதம்பரம் சென்ட்ரல் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் நந்தன சபாபதி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனே, மானுடத்தின் தந்தையே, ரோட்டரி நிறுவனத்தின் எண்ணத்தில் உயர் கோட்பாடுகளை வேரூன்ற செய்த உங்களுக்கு எங்கள் நன்றி. மனித மனங்களில் அமைதி மற்றும் நல்ல எண்ணங்களை உருவாக்கவும், ஜாதி மத இன நிற பாகுபாடுகளை நீக்கி குற்றங்களை தடுக்கவும், சமுதாயத்தின் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நீக்கவும், மனித நேயம் மற்றும் உழைப்பின் இறையாண்மையை உணரச் செய்யவும் ரோட்டரி சங்க கோட்பாடுகளை எங்கள் மனதில் வேரூன்ற செய்து அதற்காக அயராது பாடுபடவும், எங்கள் சேவையால் மனிதர்களும் குடும்பங்களும் தேசங்களும் இறையாண்மையுடன் ஒன்றுபட்டு வாழவும் அருள் புரிய அருட்கடலாம் உங்களிடம் அடிமொழிந்து வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி சார். ரோட்டரி இறை வணக்கம் வாசித்த ரோட்டரி கிளப் சிதம்பரம் சென்ட்ரல் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் நடன சபாபதி அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏலும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பண்ணெழுத்தும் நீ. மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏலும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பண்ணெழுத்தும் நீ. கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னு நேர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளிடாய். கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னு நேர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளிடாய். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி.
வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக சூரிய வணக்கம் மற்றும் ஆசன் மூச்சு பயிற்சியில், தியான பயிற்சியில், முத்திரை பயிற்சிகள். சூரிய வணக்கம். சூரிய வணக்கம் 12 நிலைகள் இருக்கு. தயார் நிலை 1, 2, 3, 4. இடது கால் முன்னாடி, வலது கால் பின்னாடி. 5, 6. மன்னிக்கணும். 6, 7, 8, 9. வலது கால் முன்னாடி, இடது கால் பின்னாடி. 10, 11, 12. ஒரு 2 முறை ஆழமான மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு காத்து வெளியேற்றுறோம். சூரிய வணக்கத்தின் பயன்கள்: கண் பார்வை திறன் அதிகரிக்கிறது, நரம்பு மண்டலம் பலமடைகிறது, மாதவிடாய் சம்பந்தமான தொந்தரவுகள் சரியாகிறது. அடுத்ததாக அமர்ந்த நிலை உட்கட்ட ஆசனம். தலை கீழே பார்க்கிறோம், கொண்டு போறோம், அண்ணாந்து பார்க்கிறோம், வலதுபுறம், இடதுபுறம். ஒரு ஆழமான மூச்சு இருக்கிறோம். மூச்சு காத்த வெளியேற்றுறோம். அடுத்ததாக மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சியில் இப்ப நம்ம அந்த பாபா முத்திரை வச்சுக்கிறோம். நடுவிரலும் மோதிர விரலையும் மடக்கி வச்சுக்கிறோம். கட்டை விரலை வந்து அதுக்கு மேல வச்சுக்கிறோம். நடுவிரலும் மோதிர விரல், ஆள்காட்டி விரலையும் மடக்கி வச்சுக்கிறோம். நடுவிரலையும் மோதிர விரலையும் மடக்கி வச்சுக்கிறோம். ஆள்காட்டி விரலும் சுண்டு விரலும் நீட்டி வச்சுக்கிறோம். கட்டை விரல் அதுக்கு மேல வச்சுக்கிறோம். இரு கைகள் வச்சுக்கிறோம். நல்லா மூச்சு காத்த மேல உரப்பு இழுக்கிறோம். அப்படியே மூச்சு காத்த வெளியேற்றுறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓய்வு. காப்புமுத்திரை போட்டுக்கிறோம். ஒரு 2 முறை ஆழமான மூச்சு காத்தை இழுத்து மெதுவா மூச்சு காத்தை வெளியேற்றுறோம்.
இந்த மூச்சு பயிற்சி செய்வதனால் நம்ம உடம்பில் உள்ள கழிவுகள் முற்றிலுமாக வெளியேற்றப்படுகிறது, சளி முற்றிலுமாக வெளியேற்றப்படுகிறது. அடுத்ததாக முத்திரை பயிற்சி. சுகாசனம் அல்லது சுஸ்திகாசனம், வஜ்ராசன நிலையில் அமர்ந்துக்கலாம். இன்னைக்கு நம்ம செய்ய போறது மண் முத்திரை. மோதிர விரலை பாத்தீங்கன்னா நம்ம கட்டை விரலோட இணைச்சு வச்சுக்கிறோம். மற்ற சுண்டு விரல், நடுவிரல், ஆள்காட்டி விரல் நல்லா நீட்டி வச்சுக்கிறோம். நல்லா முதுகுத்தண்டை நேரா வச்சு ஒரு 10 நிமிடத்திலிருந்து நாம ஒரு 20 நிமிடம் வரைக்கும் நாம காலையிலையும் மாலையிலையும் நாம் செய்யலாம். இந்த முத்திரையினோட நன்மைகள் நம்மளுக்கு உடனடியே நம்மளுக்கு அந்த சற்று பற்றாக்குறை பாத்தீங்கன்னா போக்கக்கூடிய ஒரு முக்கியமான முத்திரை இந்த மண் முத்திரை.
ஓய்வு. அடுத்ததாக தியான பயிற்சி. அப்படியே நம்ம அந்த காப்பு முத்திரைக்கு வந்துடுறோம். கைகள் நல்லா இப்படி கோர்த்து நம்ம வயிற்று பகுதி வெட்டி வச்சுக்கிறோம். நம்ம கேசரி முத்தாரை வச்சு நமக்கு தியானம் செய்ய போறோம். நாக்கினோட நுனியை மடிச்சு நம்ம மேல வச்சிடுறோம். கண்கள் மெதுவா மூடிக்கிறோம். அந்த உமிழ்நீர் சுரக்கும். அந்த உமிழ்நீர், அந்த உயிர் நீரை நம்ம அப்படியே நம்ம குடிச்சிடுறோம்.
ஓய்வு, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வாழ்வாங்கு வாழ்க. இந்த திட்டத்தினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து ரோட்டரி சங்கங்களுக்கும் மற்றும் திட்டத் தலைவர் குணபாலன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் தலைவர் குமரேசன் ஐயா அவர்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக சூரிய வணக்கம் மற்றும் முத்திரை பயிற்சி, மூச்சு பயிற்சி, தியான பயிற்சிகள் அளித்து சிறப்பித்த ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கு சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. நன்றிங்க. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினமொரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். வெளிக்கட்டும் விவசாயம், ஈடுபடட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நாம் மான் பயிற்சி அப்படின்னு ஒரு பயிற்சி பார்க்க போறோம். எல்லாத்துக்கும் ஆச்சரியமா இருக்கு, என்னது மான் பயிற்சியா, என்ன ஓடுறதா அப்படின்னு. அப்படி எல்லாம் இல்லைங்க. பெண்களுக்கு உண்டான மாதவிடாய் சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளுக்கும், இர்ரெகுலர் பீரியட்ஸ், வெள்ளைப்படுதல், கருப்பையில கட்டி இருக்கு, இந்த மென்சஸ் ஸ்பீட்ல வலி வேதனை எல்லாமே, ஓசிடி, இந்த மாதிரி கருப்பையில நீர் கட்டி இருக்குன்னு பெண்களுக்கு உண்டான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் மான் பயிற்சிங்கிற பயிற்சி இருக்கு. இது செஞ்சா குணமாயிரும். இப்ப நம்ம இந்த மான் பயிற்சி எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது எப்படி பண்ணோம்னா, சேர்ல உட்கார்ந்துட்டு பண்ணலாம், கீழே கமலங்கால் போட்டு உட்கார்ந்துட்டும் பண்ணலாம். சேர்ல உட்கார்ந்தாலும் சரி, கீழே உட்கார்ந்தாலும் சரி. குதிகால் இருக்கு இல்லைங்களா, ஏதோ ஒரு குதிகால அந்த பிறப்பு உறுப்புல லேசா தொட்டுட்டு இருக்கிற மாதிரி உட்காந்துக்கணும். இந்த அம்மன் சாமி படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பக்கம் காலை கீழே வச்சு ஒரு பக்கம் மேல வச்சு உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா அது அதான் பொசிஷன். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறது. சேர்ல உட்காந்துருக்கீங்கன்னா ஒரு காலை கீழே போட்டு இன்னொரு காலோட குதி இருக்கு இல்லைங்களா, கீழ், அதை பிறப்பு உறுப்புல லேசா தொட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி உட்காந்துக்கணும். உட்கார்ந்து என்ன பண்ணணும், வலது கைய வலது மார்பை தொடர்றதுக்கும் இடது கைய இடது மார்பு தொடர்றதுக்கும் பயன்படுத்தணும். மூலபந்தன் போட்டுக்கணும். மூலபந்தன்னா என்னன்னா, நம்மளுடைய ஆசன வாய் இருக்கு இல்லைங்களா, அதை சுருக்கி பிடிச்சுக்கணும். அஸ்வினி முத்ரான்னு சில இடங்கள்ல சொல்லுவாங்க, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஆசன வாயை அப்படி சுருக்கி இப்படி பிடிக்கணும், பிடிச்சு அப்படி நிறுத்திக்கணும். அஸ்வினி முத்ராங்கிறது சுருக்கி சுருக்கி விருக்கி சொல்லுவாங்க, அது நான் சொல்ல வரல. இது மூலபந்தம், அதாவது சுருக்கி பிடிச்சுக்கணும், பிடிச்சா பிடிச்ச மாதிரி இருக்கணும். இப்படி ஆசன வாய் சுருக்கி பிடிச்சிட்டு வலது கைய வலது மார்புக்கும் இடது கைய இடது மார்புக்கும் பயன்படுத்தணும். இப்படி உட்காந்துட்டு என்ன பண்ணணும், உள்ளிருந்து வெளியே உள்ளிருந்து வெளியே, அதாவது வலது பக்கம் செய்யும் போது மார்பு இருக்கு இல்லைங்களா, அது உள்ளிருந்து வெளியே லேசா தடவி கொடுக்கணும். 36 முறை தடவி கொடுக்கணும். அதே மாதிரி மேல் இருந்து கீழே தடவி கொடுக்கணும். தடவி கொடுக்கும் பொழுது அந்த காம்பு தொடக்கூடாது. இதான் ரூல்ஸ். முதல்ல வலது கையை எடுத்து உள்ளிருந்து வெளியே 36 முறை, அதுக்கப்புறம் மேல் இருந்து கீழே 36 முறை, அதுக்கப்புறம் இடது கையை எடுத்துட்டு உள்ளிருந்து வெளியே 36 முறை, அப்புறம் மேல் இருந்து கீழே 36 முறை. இந்த மாதிரி செய்யணும். காம்பு தொடக்கூடாது. இதான் ரூல்ஸ். இது முதல்ல 7 நாள் 36 முறை செய்யணும். அடுத்த 7 நாள் 72 முறை செய்யணும். அதுக்கப்புறம் பல நாட்கள்ல 108 முறை டெய்லி 2 முறை செய்யறது ரொம்ப 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 நல்லது. இது நார்மலா இருக்கிறவங்களுக்கு. இல்ல ரொம்ப அதிகபட்சமா வலி வேதனைகள் இருக்கு அப்படின்னா அவங்க 360 வரைக்கும் செஞ்சுக்கலாம். இவருங்க முதல் 7 நாள் 36 முறை செய்யணும், 2வது 7 நாள் 72 முறை செய்யணும், அதுக்கப்புறம் வழக்கமா 108 முறை செய்யணும். அதிகமா பாதிப்பு இருக்கிறவங்க 360 முறை கூட செய்யலாம். அந்த அளவுக்கு இதுக்கு சக்தி இருக்குது. கண்டிப்பா இது குணப்படுத்தும். இது ஒரு நாளைக்கு 2 முறை செய்யறது சிறப்பு. இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் பூ பெய்த பிறகு வயசுக்கு வந்தாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா, ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்து 6 மாசம் கழிச்சு ஆரம்பிச்சு உசுரோடு இருக்கிற வரைக்கும் செய்யலாங்க. இது ஒரு அருமையான பயிற்சி. இதுக்கு பேரு மான் பயிற்சின்னு பேரு. இதை எப்பெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா,
மாசமா இருக்கும்போது செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் குழந்தைக்கு பால் கொடுக்கும் பொழுது செய்யக்கூடாது. ஃபீவர், காய்ச்சல் காலத்துல செய்யக்கூடாது. இந்த மாதிரி குறிப்பிட்ட காலத்துல மட்டும் செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் சில பெண்களுக்கு மார்பகத்தை வந்து வெட்டி எடுத்திருப்பாங்க, சர்ஜரி பண்ணி, இது ஒரு ப்ராப்ளம் சொல்லி. சில பேர்த்துக்கு கர்ப்பப்பையே வெட்டி எடுத்திருப்பாங்க. ஒரு கேள்வி வரலாம், எனக்கு மார்பே இல்லைங்க, கர்ப்பப்பையே இல்லைங்க, நான் இந்த பயிற்சியை பண்ணலாமான்னு கேட்டா கண்டிப்பா பண்ணலாம். மார்பு இல்லாட்டியும் அந்த இடத்த நீங்க வருடி கொடுக்கலாம். கர்ப்பப்பை இல்லாட்டியும் பரவாயில்ல. ஹார்மோன்ஸ் எல்லாம் ஒழுங்கா வேலை செய்யும். இந்த பெண்களுக்கு உண்டான ஹார்மோன்ஸ் சொல்றாங்க இல்லைங்களா, ஹார்மோன் இன்பேலன்ஸ்னு, அதுக்கு வந்து ரொம்ப அருமையா அது வேலை செய்யும். இதற்கு பேரு மான் பயிற்சி அப்படின்னு பேரு. ஏதுக்கு மான் பயிற்சின்னு வந்துச்சுன்னா, மான் வந்து உட்காரும் பொழுது அப்படிதான் உட்காருமாமா. இதை வந்து ஜப்பான்ல வந்து இந்த பயிற்சியை நிறைய பேர் பண்ணி நல்லா இருந்திருக்கிறாங்க. அந்த பயிற்சியை வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் ஜப்பானுக்கு போகும் பொழுது அவர் அதை பார்த்துட்டு வந்து இங்க நம்ம மக்களுக்கெல்லாம் மான் பயிற்சி அப்படிங்கிற பேர்ல சொல்லி கொடுத்திருக்காரு. இதை செய்யும் பொழுது ட்ரெஸ் இருக்கலாம், இல்லை நம்ம தனியா இருக்கும் பொழுது ட்ரெஸ் இல்லாமலையும் செய்யலாம். அது உங்க விருப்பம். ஆக மொத்தம் இது வந்து பொறுமையா செய்யணும், மனசார செய்யணும், கவனம் வச்சு செய்யணும். மான் பயிற்சி ஒரு அருமையான பயிற்சி, பெண்களுக்கான ஒரு வரப்பிரசாதம். இது மட்டும் ரெகுலரா செஞ்சுட்டு வந்தோம்னா பெண்களுக்கு உண்டான இந்த மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இர்ரெகுலர் பீரியட்ஸ், வெள்ளைப்படுதல், ஒயிட் டிஸ்சார்ஜ், அப்புறம் நீர்க்கட்டி இருக்குது, கர்ப்பப்பையில கட்டி இருக்குது, இது போன்ற எல்லா விஷயங்களும், பெண்களுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் சரியாகும். இந்த ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஆகி மீசை முளைக்கிறது, முடி முளைக்கிறது, அவங்களுக்கு அன்னீசியா இருக்கிறது, டென்ஷன் ஆகுறது, கர்ப்பப்பையில கட்டி வருது, நீர் கட்டிடுது, எல்லாத்துக்குங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, சில பேருக்கு வந்து பெண்களுக்கு உண்டான எல்லா நோய்களும் அப்படின்னு சொன்னா அவங்க இதெல்லாம் எடுத்துக்கிறது இல்லை. நம்ம சொல்லணும் எதிர்பார்க்கறாங்க, இதெல்லாம் சொன்னாதான் அவங்களுக்கு புரியும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுனாலதான் இதெல்லாம் நான் சொல்றேன். இந்த மான் பயிற்சியை தயவு செய்து செய்யுங்கள், அனைவரும் செய்யுங்கள். இது ஒரு அருமையான பயிற்சி. பல பெண்கள் செஞ்சு பல நாடுகள்ல ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. மறுபடியும் வேகமா சொல்றேன். உட்காரணும், சேர்ல உட்காரணும், இல்லை கீழே உட்காரணும். குதிகால வந்து பிறப்புறுப்புல லேசா டச் பண்ணிக்கணும். மூலபந்தம் போடணும். வலது கை வலது மார்புக்கு, இடது கை இடது மார்புக்கு. உள்ளிருந்து வெளியே பண்ணணும், உள்ளிருந்து வெளியே பண்ணணும், மேலிருந்து கீழே பண்ணணும். முதல்ல 36 முறை 7 நாளைக்கு பண்ணணும். அடுத்து 72 முறை 7 நாளுக்கு பண்ணணும். அதுக்கப்புறம் 108 முறை டெய்லி செய்யணும். நார்மலா இருக்கிறவங்க. ரொம்ப அதிக வேதனை இருக்கிறவங்க 360 முறை செய்யலாம். அப்புறம் முக்கியமான விஷயம், பெண்கள் வந்து ஆடை அணியும் பொழுது முடிஞ்ச வரைக்கும் தளர்வான ஆடைகளை அணியும் பொழுதுதான் அவங்களுக்கு இதெல்லாம் நல்லா இருக்கும். இப்பெல்லாம் டைட் ஜீன்ஸ், டைட்டான உள்ளாடைகள், டைட்டான ரொம்ப இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிறதுனால அவங்க ரத்த ஓட்டம் எல்லாம் ஒழுங்கா போறதில்லை. இதுதான் எல்லா வியாதிகளுக்கும் காரணம். அதனால தளர்வான உடைகளை அணியணும். அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் பியூர் காட்டன் அப்படிங்கிற காட்டன் துணி, பியூர் காட்டன் துணிங்க அப்படிங்கிற முடிஞ்ச வரைக்கும் காட்டன் துணியை அணியும் பொழுது நம்ம உடம்புக்கு வந்து கரண்ட் வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகாது. வேற மத்த துணிகளை அணியும் பொழுது என்னாங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற கரண்ட்டுக்கு அது டிஸ்டர்ப் பண்ணுது. எனவே தளர்வான ஆடைகளையும் காட்டன் துணியை அணியும் பொழுது அட்லீஸ்ட் அந்த மாதவிடாய் சம்பந்தப்பட்ட நாள்ல கூட நம்ம காட்டன் துணி அணிஞ்சோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எனவே இந்த மான் பயிற்சியை நாம் தினமும் செய்வோம். ஒரு நாளைக்கு 2 முறை செய்வோம். நாம் ஆரோக்கியமாக வாழ்வோம். இதை மற்ற உங்களது சகோதரிகளுக்கும் கற்றுக் கொடுங்கள். கண்டிப்பாக மான் பயிற்சி பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமான சிந்தனை அளித்து சிறப்பித்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு தொடர் பயிற்சிகளை அளிக்க ஜெகநாதன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இறைமதன் ஐயா கொஞ்சம் தற்சமயம் வெளியில் இருப்பதால் இன்றைய நிகழ்வில் கலந்து கொள்ள முடியவில்லை. எனவே ஜெகநாதன் ஐயா அவர்கள் தொடர்ச்சியாக நமக்கு பயிற்சிகள் அளிக்க ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா நீங்க பாடல ஐயா, மியூட்ல இருக்கு, அன்மியூட் பண்ணி. சிங்காசன நிலைக்கு வந்துடுறோம். வஜ்ராசன நிலைக்கு வந்துக்கிறோம். பின்னாடி
கட்டை விரல் நாம இணைச்சு வச்சுக்கிறோம். கைகள் நல்லா மேல்நோக்கி கொண்டு வந்துடுறோம். நல்லா முட்டி பிடிச்சிக்கிறோம். அப்படியே நெஞ்சு பகுதி வந்து பாத்தீங்கன்னா நல்லா முன்னாடி வந்திருக்கணும். கைகள் நல்லா விரிச்சு வச்சுக்கிறோம். கழுத்தை கொஞ்சம் மேல பாக்குறோம். வாயை திறந்து நல்லா ஒரு 20 வினாடி அதே நிலையில் நாம இருக்கிறோம். நல்லா முழிக்கிறோம். நல்லா வாயை திறக்கிறோம். நாக்க நல்லா நீட்டுறோம். ஓய்வு. அப்படியே நாக்கெல்லாம் நல்லா ஒரு வறண்ட மாதிரி சூழல் இருக்கும். அப்படியே மூச்சு காத்து நல்லா ஆழமா போய் வரும். ஒரு சிங்காசனம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு முக்கியமான ஆசனம். நல்லா பேச்சு நல்லா திக்குவாய் திக்கி பேசுறது வந்து திக்குவாய் வந்து நல்லா சரியாகும். அடுத்து இந்த பய உணர்வு, இந்த டான்சில் கட்டி, அடுத்ததான் நம்ம அந்த கர்ச்சனை கர்ச்சனை செய்ய போறோம். அப்படி செய்யறதுனால இந்த டான்சில் கட்டியெல்லாம் நம்மளுக்கு உடைஞ்சு போயிடும். ரொம்ப ஒரு முக்கியமான பயிற்சி இந்த சிங்காசனம். நாக்க ஃபுல்லா வெளியே நீட்டுறோம். நல்லா வாயை திறக்கிறோம். நல்லா முழிக்கிறோம். நம்ம அடி வயிற்றுல இருந்து அந்த சவுண்ட் வந்து நல்லா கர்ஜனை நல்லா வரணும். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, 7, 8, 9, 10. ஓய்வு. கைகள் இப்படி காப்பு முத்திரை வச்சு ஒரு 2 முறை ஆழமான மூச்சு காத்தை எடுத்து மெதுவா மூச்சு காத்தை வெளியேற்றுறோம். அடுத்ததாக முயலாசனம். இரு கைகளையும் நல்லா தோள்பட்டைக்கு நேரம் நீட்டிக்கிறோம். நல்லா ஆழமா மூச்சு காத்து இழுக்கிறோம். மூச்சு காத்தை விட்டுக்கிட்டே மெதுவா கீழே போறோம். நேற்று போட்டு தரையில் இருக்கட்டும். மூச்சு காதையே கவனிக்கிறோம். ஒன்று, இரண்டு, மூன்று, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. ஓய்வு. மூச்சு காத்து எடுத்துக்கிட்டு மெதுவா மேல வர்றோம். மூச்சு காத்த
மெதுவா விட்டுறோம். ஒரு ஆழமான மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு காற்று வெளியேற்றுறோம். இந்த முயலாசனத்தின் நன்மைகள்: மன அழுத்தம் குறைகிறது, முதுகுத்தண்டு நல்ல பலமடைகிறது, நினைவாற்றல் அதிகரிக்கிறது. அடுத்ததாக அர்த்த சக்கராசனம். முதல் நிலை, கைகள் இரண்டையும் தலைக்கு பின்னாடி நல்லா நீட்டிக்கிறோம். இரண்டாவது நிலை, இரு கால்களையும் ஓரடி இடைவெளி வச்சுக்கிறோம். பாதம் நல்லா கீழே நல்லா ஊன்றி இருக்கட்டும். மூன்றாவது நிலை, இடுப்பு நல்லா மேல தூக்குறோம். ஒரு 15 எண்ணிக்கை அப்படியே இருக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. மெதுவா உடம்பு கீழே இறக்கிறோம். ஓய்வு. அப்படியே கைகள் தலைக்கு பின்னாடி கொண்டு போயிடுறோம். நல்லா ஒரு நீண்ட மூச்செடுத்து மெதுவா மூச்சு காற்றை வெளியேற்றுறோம். அடுத்ததாக பவனமுத்தாசனம். இது கால் குதிங்காலையும் கட்டைவிரலை சேர்த்து வச்சுக்கிறோம். முட்டியை நல்லா சேர்த்து வச்சுக்கிறோம். கைகள் நல்லா கோர்த்துக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் தலையை நல்லா முட்டையில் போய் முட்டை வைக்கிறோம். அடுத்ததாக பவனமுத்தாசனத்தில் இன்னொரு நிலை, வலது கை வந்து இடது பக்கமாக கொண்டு போயிடுறோம். இடது கை வந்து வலது பக்கமாக கால் கைகள் தலைக்கு பின்னாடி கொண்டு போயிடுறோம். மூச்சுக்கு அதையே கவனிக்கிறோம். மெதுவா அப்படி எந்திரிச்சுக்கிறோம். இந்த அர்த்த சக்கராசனத்தின் நன்மைகள்: இடுப்பு வலி, முதுகு வலி சரியாகிறது. அடுத்ததாக பவனமுத்தாசனம் நாம் செஞ்சோம். பின்னாடி வளைஞ்சு நம்ம முன்னாடி வளையணும். அது மலச்சிக்கலை போக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆசனம் அந்த பவனமுத்தாசனம். ட்ரபிள், இந்த மாதிரி வயிறு சம்பந்தமான அனைத்து தொந்தரவுகளும் இந்த பவனமுத்தாசனத்தில் தீரும். அடுத்ததாக சலபாசனம். குப்புற படுத்த நிலைக்கு வந்துடுறோம். கைகள் நல்லா முன்னாடி நீட்டிக்கிறோம். அடுத்ததாக கைகள் இரண்டையும் தொடைப்பகுதிகள் கொண்டு போய் நல்லா கோர்க்கிறோம். தாடை நல்லா கீழே இருக்கட்டும். இப்போ வலது காலை மட்டும் ஒரு காலை மட்டும் மேல தூக்குறோம். இடது கால் கீழே இருக்கட்டும். வலது காலை மட்டும் மேல தூக்குறோம். ஒரு 10 எண்ணிக்கை அப்படியே இருக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு காற்று வெளியேற்றுறோம். அடுத்ததாக வலது கால கீழே வைத்து இடது கால மெதுவா தூக்குறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அப்படியே முதலையாசன நிலைக்கு வந்துடுறோம். வலது கை இடது பக்க தோள்பட்டையிலும் இடது கை வலது பக்க தோள்பட்டையும் வச்சுக்கிறோம். கால்களை
நம்ம ஒரு 2 அடி இடைவெளி வச்சு மூச்சு காத்த கவனிக்கிறோம். வயிறு நன்றாக சுருங்கி விரியட்டும். அடுத்ததாக கைகள் நல்லா முன்னாடி நீட்டிக்கிறோம். முதல் நிலை. இரண்டாவது நிலை, கைகள் இரண்டையும் தொடை பகுதிக்கு வச்சு நல்லா கோர்த்துக்கிறோம். முட்டி சேர்த்து வச்சுக்கிறோம். புதியங்காலை பெருவலை சேர்த்து வச்சுக்கிறோம். காடை கீழே முட்டி இருக்கட்டும். இரு கால்களையும் அப்படியே மேல தூக்குறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அப்படியே முதலையாசன நிலைக்கு வந்துடுறோம். அப்படியே மூச்சு காத்தையே நம்ம கவனிக்கிறோம். அடுத்ததாக பறவை ஆசனம். கால்கள் ஒரு அடி இடைவெளி வச்சுக்கிறோம். கைகள் அதே மாதிரி முன்னாடி ஒரு அடி இடைவெளி வச்சுக்கிறோம். நம்ம அடிவேறு மட்டும் கீழே முட்டிருக்கட்டும். தலைங்காலை சேர ஒரே நேரத்தில் மேல தூக்குறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. முதலையாசன நிலைக்கு வந்துடுறோம். மூச்சு காட்ட கவனிக்கிறோம். அப்படியே மெதுவா வலது கையை முன்னாடியும் இடது கையை நெஞ்சு மகத்தால் வச்சு மெதுவா அப்படியே எந்திரிச்சுக்கிறோம். ஆழமான மூச்சு காத்து இழுத்து மெதுவா மூச்சு காத்து வெளியேற்றுறோம். இப்பொழுது நாம அர்த்த சலபாசனம் செஞ்சோம். இந்த அர்த்த சலபாசனத்தோட நன்மைகள், மலச்சிக்கலை போக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆசனம் இந்த அர்த்த சலபாசனம். நரம்பு மண்டலம் மலச்சிக்கலை போக்கக்கூடிய ஒரு ஆசனம் வந்து இந்த சலபாசனம். அடுத்ததாக பறவை ஆசனம் செஞ்சோம். பறவை ஆசனத்தினோட நன்மைகள், நரம்பு மண்டலம் நல்ல பலமடைகிறது. ஜீரண தொந்தரவுகள் சரியாகிறது. அடுத்ததாக அர்த்த கலாசனம். கைகள் இரண்டையும் தலைக்கு பின்னாடி நல்லா நீட்டி வச்சுக்கிறோம். கால்கள் இரண்டையும் சேர்த்து வச்சு ஒரு தாய் எழுத்து இப்படி இருக்கு அதே நிலையில் நம்ம இருக்கிறோம். ஒரு 20 வினாடி அதே நிலையில் இருக்கிற கைகள் தொடையோட ஒட்டி ஊனி வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. கைகள் இரண்டையும் தலைக்கு முன்னாடி நீட்டிக்கிறோம். ஒரு ஆழமான மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு காத்த வெளியேற்றோம். அடுத்தது வலது கை அப்படியே ஊனி மெதுவா எந்திரிச்சுக்கிறோம். இந்த அர்த்த கலாசனம் வந்து நம்ம செய்வதனால் ஏற்படும் நன்மைகள், நல்ல நினைவாற்றல் அதிகரிக்கிறது. தொண்டை சம்பந்தமான நோய்கள் குணமாகிறது. அனைத்து உறுப்புகளுக்கும் இரத்தோட்டம் சீராக
போய்விடுகிறது. அடுத்ததாக மூச்சு பயிற்சி சுகாசனம் அல்லது ஸ்வஸ்திகாசன ஐயா. நிலையில நம்ம அமர்ந்துக்கிறோம். இப்படி வணக்க முத்திரை ஐயா. இப்படி இருக்கிறோம். நல்லா கீழ இருந்து மேல வர்றப்ப மூச்சு காத்து இழுக்கிறோம். அப்படியே மூச்சு காத்த கீழே வர்றப்போ வெளியேற்றுறோம். வாய் முடிக்கிறோம். மூச்சு பயிற்சி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 தலை கொஞ்சம் மேல என்னன்னு பார்த்து மாதிரி 18 19 20 21 22 23 24 25 ஓய்வு. ஒரு 2 முறை ஆழமான மூச்சு காத்து இழுத்து மெதுவா மூச்சு காத்து வெளியேற்றுறோம். ஒரு ஆழமான மூச்சு காத்து மறுபடியும் மூச்சு காத்து வெளியேற்றுறோம். ஓய்வு. ஜெகநாதன் ஐயா. ஜெகநாதன் ஐயா. அடுத்ததாக சாந்தி ஐயா. ஜெகநாதன் ஐயா. ஓய்வு நிலை பயிற்சி. உடம்ப தளர்வு நிலையில் வச்சுக்கிறோம். கைகள் நல்லா விரித்து வானத்தை நோக்கி வச்சுக்கிறோம். எந்த ஒரு இறுக்கம் இல்லாத உடம்ப நல்லா தளர்த்திக்கிறோம். தலையை நேர் வச்சுக்கிறோம். உச்சி முதல் உள்ளங்கால் வரையில் உள்ள அனைத்து உறுப்புகளும் பரிபூர்ண ஓய்வு நிலையில் இருக்கு. நாம் ஆழ்ந்து சுவாசிக்கிறோம். கவனம் முழுவதும் கால் கட்டை விரல்களையே நம்ம வச்சிருக்கிறோம். கட்டை விரல் முழுவதும் நம்ம கவனத்தை நம்ம பரவிடுறோம். அடுத்ததாக கால் விரல்கள் அனைத்து விரல்களுக்கும் நம்ம சிந்தனையை வந்து நம்ம கவனத்தை நம்ம பரவிடுறோம். அப்படியே நம் கவனம் முழுவதும் உள்ளங்கால் பகுதிக்கு நம்ம கொண்டு வர்றோம். அப்படியே நம்ம பரவிடுற நம்ம கவனத்தை அப்படியே நம் கணுக்கால் பகுதிக்கு நம்ம கவனத்தை கொண்டு போறோம். கணுக்கால் பகுதியிலிருந்து அப்படியே நம் சிந்தனையை அப்படியே நம் வரக்கால் பகுதிக்கு நம்ம கொண்டு போறோம். அப்படியே நம் சிந்தனையை கால் முட்டி பகுதி கொண்டு போறோம். கால் முட்டி பகுதி முழுவதும் நம் சிந்தனையை அப்படியே நம்ம பரவிடுறோம். முட்டி பகுதியிலிருந்து அப்படியே நம் சிந்தனையை இரு கால் தொடைப்பகுதிக்கு நம்ம கொண்டு போறோம். தொடைப்பகுதி முழுவதும் நம் சிந்தனையை பரவிடுறோம்.
அப்படியே நம் கவனத்தை கருவாய் பகுதி கொண்டு போறோம். அப்படியே நம் சிந்தனையை எருவாய் பகுதி கொண்டு போறோம். அப்படியே நம் சிந்தனையை வயிற்று பகுதி கொண்டு வரோம். வயிற்று பகுதி முழுவதும் நம் சிந்தனையை பரவ விடுறோம். சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், சிறுகுடல், பெருங்குடல், வயிற்று பகுதியில் உள்ள அத்தனை உறுப்புகள் மீது நம்ம கவனத்தை பரவ விடுறோம். அப்படியே நம் சிந்தனையை நெஞ்சு பகுதி கொண்டு வரோம். நுரையீரல், சிற்றறைகள், இதயம், நம் நெஞ்சு பகுதி முழுவதும் நம் சிந்தனையை அப்படியே நம் பரவிடுறோம். அப்படியே நம் சிந்தனையை தொண்டை பகுதி கொண்டு வர்றோம். தொண்டை பகுதியிலிருந்து அப்படியே நம் சிந்தனையை இரு கைகள் தோள்பட்டை பகுதி கொண்டு வர்றோம். தோள்பட்டை பகுதியிலிருந்து அப்படியே நம் சிந்தனையை கை முட்டி பகுதி கொண்டு வர்றோம். முட்டி பகுதியிலிருந்து அப்படியே நம் சிந்தனையை கை மணிக்கட்டு பகுதி கொண்டு வர்றோம். அப்படியே நம் சிந்தனை கை விரல்கள் முழுவதும் அப்படியே பரவிடுறோம். அப்படியே நம் சிந்தனையை மணிக்கட்டு பகுதி கொண்டு வர்றோம். கை முட்டி பகுதி கொண்டு வர்றோம். அப்படியே நம் தோள்பட்டை பகுதி கொண்டு வர்றோம். அப்படியே நம் கழுத்து பகுதிக்கு நம்ம சிந்தனை கொண்டு போறோம். அப்படியே நம் சிந்தனையை தலைப்பகுதி கொண்டு போறோம். திருமூளை, பெருமூளை, முகுளம், மூளை திசுக்கள், கண், வாய், காது, அப்படியே நம் அனைத்து உறுப்புகளும் மீதும் நம்ம சிந்தனையை கொண்டு போறோம். இப்பொழுது உச்சி முதல் உள்ளங்கால் வரையில் உள்ள அத்தனை உறுப்புகளும் பரிபூர்ண ஓய்வு நிலையில் நாம் ஆழ்ந்து சுவாசிப்போம். இந்த வேளையிலே பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பேரண்ட ஆற்றல், அந்த பேராற்றல், அந்த இறை ஆற்றல், தெய்வீக ஆற்றல், பரம்பொருள் வான்காந்த வழியே இறங்கி வந்து நாம் கவனமெல்லாம் துவைத்து வைத்திருக்கும் புருவ மத்தியின் மூச்சு காற்றின் வழியாக உள்ளே சென்று நாம் சிறுகுடல், பெருங்குடல், இரைப்பை, நம் மூலாதாரம், நம் வித்துப்பை, விதைகள், கருப்பை, சிறுநீர்ப்பை, சிறுநீர் குழாய், கல்லீரல், மண்ணீரல், கணையம் ஆகிய நமது வயிற்றுப் பகுதியில் உள்ள அத்துணை உறுப்புகளின் மீதும் பற்றி படர்ந்து அங்குள்ள நச்சு கழிவுகளை எல்லாம் வெளியேற்றி நன்றாக தூய்மைப்படுத்தி நன்றாக வலிமைப்படுத்தி பரிபூர்ண ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசி கவனம் முழுவதும் நம் சிந்தனைகள் முழுவதும் உருவ மத்தியிலே நம்ம கவனத்தை குவித்து வச்சிருக்கிறோம். ஆழ்ந்து சுவாசி நம் வயிற்று பகுதியில் உள்ள அத்தனை உறுப்புகளும் நல்ல உறுதியடைந்து நல்ல வலிமையடைந்து நல்ல உயிர்ப்பாற்றல் பெற்று பரிபூர்ண ஓய்வு நிலை. இந்த வேளையிலே பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பேரண்ட ஆற்றல், அந்த பேராற்றல், அந்த இறை ஆற்றல், தெய்வீக ஆற்றல், பரம்பொருள் வான்காந்த வழியே இறங்கி வந்து நாம் கவனமெல்லாம் துவைத்து வைத்திருக்கும் புருவ மத்தியின் மூச்சு காற்றின் வழியாக உள்ளே சென்று
நாம் நெஞ்சு பகுதி, நெஞ்சக உறுப்புகள், நுரையீரல், சிற்றறைகள், இதயம் ஆகிய நமது நெஞ்சு பகுதி முழுவதும் பற்றி படர்ந்து அங்குள்ள நச்சு கழிவுகளை எல்லாம் வெளியேற்றி நன்றாக தூய்மைப்படுத்தி நன்றாக வலிமைப்படுத்தி பரிபூர்ண ஓய்வு நிலை ஆழ்ந்து சுவாசி. இந்த வேளையிலே பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பேரண்ட ஆற்றல், அந்த பேராற்றல், அந்த இறை ஆற்றல், தெய்வீக ஆற்றல், பரம்பொருள் வான்காந்த வழியில் இறங்கி வந்து நாம் கவனமெல்லாம் துவைத்து வைத்திருக்கும் புருவ மத்தியின் மூச்சு காற்றின் வழியாக உள்ளே சென்று நாம் தலைப்பகுதியில் உள்ள திருமூளை, பெருமூளை, முகுளம், மூளை திசுக்கள் ஆகிய நமது தலைப்பகுதியில் உள்ள அத்தனை உறுப்புகளின் மீதும் பற்றி படர்ந்து அங்குள்ள நச்சு கல்விகளை எல்லாம் வெளியேற்றி நன்றாக தூய்மைப்படுத்தி நன்றாக வலிமைப்படுத்தி பரிபூர்ண ஓய்வு நிலையிற்கு நாம் ஆழ்ந்து சுவாசி. நாம் நல்ல ஆசனங்கள், மூச்சு பயிற்சி, தியானம் செய்கிற காரணத்தினாலே நாம் அச்சம், பயம், கோபம், பொறாமை, கவலை, தாழ்வு மனப்பான்மை, அறியாமை, பேராசை ஆகியவற்றை நாம் விடுபட்டிருக்கிறோம். நம் மனம் முழுவதும் உள்ள கெட்ட சிந்தனைகள் எல்லாம் வெளியேற்றப்படுகிறது. நம்ம நல்ல காற்று உள்ளிழுக்கிறோம், கெட்ட காற்றை நம்ம வெளியேற்றுறோம். ஆக்சிஜன் உள்ளிழுத்து கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றிக்கிட்டு இருக்கிறோம். பரிபூர்ண ஓய்வு நிலையில் நம் நரம்பு மண்டலங்கள், நம் ரத்தோட்ட மண்டலங்கள், நம் கழிவு நீக்க மண்டலங்கள், நம் இனப்பெருக்க மண்டலங்கள், நம் இரத்த நாளங்கள் ஆகிய அத்தனை உறுப்புகளும் நல்ல உறுதியடைந்து நல்ல வலிமையடைந்து நல்ல உயிர்ப்பாற்றல் பெற்று பரிபூர்ண ஓய்வு நிலை ஜீவ அணுக்கள், ஜீவ ஆன்மாக்கள் அத்தனையும் நல்ல உயிர்ப்பாற்றல் பெற்று நல்ல உறுதியடைந்து நல்ல வலிமையடைந்து பரிபூர்ண ஓய்வு நிலை நாம் ஆழ்ந்து சுவாசி. நாம் அன்றாட வாழ்வியல் கடமையாற்றிக் கொண்டிருக்கும் பொழுது நம்முள் ஏற்பட்ட மனக்காயங்களிலிருந்து நாம் விடுபட்டிருக்கிறோம். உடம்பில் உள்ள 72,000 நாடி நரம்புகளும் நல்ல உறுதியடைந்து நல்ல வலிமையடைந்து நல்ல உயிர்ப்பாற்றல் பெற்று பரிபூர்ண ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் நாள்தோறும் சித்தர்கள் அருளிய யோகா பயிற்சியை நாம் செய்து வரும் காரணத்தினாலே வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் வெற்றியே பெறுகிறோம், வெற்றியே பெறுகிறோம், வெற்றியே பெறுகிறோம். அப்படியே மெதுவா உருளாசனம், ரோலாசனம் போட்டு நல்லா உருண்டு புரண்டு எந்திரிக்கிறோம். கைகள் தலை பின்னாடி கும்பிட்டு மாதிரி வச்சுக்கிறோம். நல்லா வலது பக்கமா இடது பக்கமா நல்லா உருள்றோம். அப்படி எந்திரிச்சுக்கிறோம். தொடர்ந்து தினசரி ஆசனங்கள் மூச்சு பயிற்சி செய்து நலமுடன் வளமுடன் வாழ்வாங்கு வாழ்க என வாழ்த்துகிறோம். சித்தர்கள் திருக்கூட்டத்தால் நாம் அனைவரும் நீடூழி வாழ்க. நன்றி நன்றி ஐயா. அற்புதமான ஆசன பயிற்சிகளையும் சாந்தியாசனம் முதற்கொண்ட அனைத்தையும் நமக்கு சிறப்பாக அளித்து சிறப்பித்த ஆசன் ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அந்த லொகேஷனை காமிக்கலாமா ஐயா வீடியோல?
ஐயா லொகேஷனை காட்டலாமா சிவசைலத்தோட அதை? காட்டலாங்க. அதுதான் சரி உங்களுக்கு கேட்டு காட்டிக்கலாம். சிவசைலத்துல இப்ப இருக்கிறேங்கய்யா, அப்படியே காட்டுங்களா? அதான் காட்டலாம். இப்ப ஐயா கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா சிவசைலத்துலதான் இருக்கிறாங்க. அங்க உள்ள இடங்கள், அந்த லொகேஷன் வந்து இப்ப நமக்கு வந்து வீடியோல காட்டுவாங்க அப்படிங்கறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். ஒரு 5 நாள் பயிற்சிக்காக ஐயா வந்து நேரடியா அங்க போயிருக்கிறாங்க. இப்ப அதோட லொகேஷனை வந்து நமக்கு காட்டுவாங்க. சிவசைலத்தோட லொகேஷனை நமக்கு காட்டுவாங்க. ஐயா இப்ப தெரியுதுங்களா? இல்லைங்க, ஐயா வீடியோ மாத்திட்டீங்க. ஃப்ரண்ட் கேமரா இருக்கு. இப்ப தெரியுதுங்களா ஐயா? ஆஃப் பண்ணிட்டீங்க ஐயா. வீடியோ ஆஃப் ஐயா பண்ணிட்டீங்க. வீடியோ வீடியோ ஆஃப் ஆஃப்ல பண்ணி இருக்குயா. ஆன் பண்ணீங்க. ஃப்ரண்ட் கேமரா போட்டுங்க. இப்ப ஃப்ரண்ட் கேமரா இருக்கு. இப்ப தெரியுதுங்களா பேக் ஐயா? கேமரா போட்டு. கரெக்ட் ஐயா கரெக்ட். இப்போ இந்த தெரியுதுங்கய்யா. சிவசைலத்துல பொறுமையா வந்து பாத்தீங்கன்னா இப்ப தெரியுது. 5 நாள் முகாம் வந்து தொடங்கி இருக்குது. நேத்து காலையில தொடங்கி பாத்தீங்கன்னா மே 1 இருந்து 5 வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கேம்ப் வருஷம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மூலவர் ராமகிருஷ்ணன் ஐயா நினைவா வந்து இந்த சிவசைலம் தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற சிவசைலம் இந்த இயற்கை நல்வாழ்வு மையத்தில் நாம் இப்போ இருக்கிறோம். இப்போ அதனோட காட்சியை நீங்க பாருங்க. இங்கெல்லாம் ஃபுல்லாவே ஒரு 33 ஏக்கராவில் இந்த ஆசிரமம் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு இந்த முகாமுக்கு வந்து ஒரு 150 பேர் பக்கமா இந்த முகாமுக்கு வந்திருக்கிறாங்க. எல்லாம் இப்போ யோகா வகுப்பு தொடங்குது. இப்போ சுக்கு காப்பி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படியே இருங்க, அப்படியே காட்டுற லைவ்ல. ரூமையும் காட்டுங்கய்யா. ஒவ்வொரு ரூமையும் எல்லாம் காட்டுங்க. மலை அப்படியே பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா மலை இருக்கு. அந்த மலையொட்டியே இப்போ நம்ம அந்த ஆசிரமம் வந்து இருக்கு. சுற்றிலுமே ஒரு 33 ஏக்கராக்குள்ள வந்து முற்றிலுமா மரங்கள், சோலைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. இங்க பாரதி தேவி அங்க இருக்கிறாங்க. அடுத்தது அப்படியே இந்த சுக்கு காப்பி வந்து பாத்தீங்கன்னா இங்க எல்லாம் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க தான் டாக்டர் நல்வாழ்வு ஆனந்த். அப்படியே அடுத்தது அப்படியே குழந்தைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யோகா வகுப்புக்கு தயாரா இருக்கிறாங்க. பொண்ணு ரெடியா இருக்கு. இது விழா மேடை. ஐயா கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மு ராமகிருஷ்ணன் ஐயா அந்த ஆசிரமத்தோட நிறுவனர், அவங்க கூட பயணம் பண்ணவங்க. மாரண்டவழியிலிருந்து வந்திருக்கிறாங்க. முற்றிலுமா தென்னை மரம், மாமரம், அப்படியே முற்றிலுமா சோலைகள். இல்ல இந்த முகாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரமத்தினோட ராமகிருஷ்ணன் ஐயாவோட தம்பி இளவல மு அப்பன் ஐயா வந்திருக்கிறாங்க. இந்த படையல் சிவா அவங்களோட உணவகத்திலிருந்து கோயம்புத்தூர்ல வந்திருக்கிறாங்க. இது உணவு கூடம். இங்க எல்லாமே சுக்கு காப்பி வந்து பாத்தீங்கன்னா இங்க எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததாக அருவி, அங்க கிணற்று நீர்ல வந்து பாத்தீங்கன்னா அருவி வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அருவியில எல்லாம் மாணவர்கள் வந்து சிவவாக்கியர், திருமூலர், அகத்தியன் இந்த மாதிரி இவங்க எல்லாம் இப்போ குளியல் நல்லா குளிச்சுட்டு தயாராயிட்டாங்க. இது ஒரு தொட்டி பாத்தீங்கன்னா இது மத்தியானம் தண்ணி இதுல ஃபுல்லா
பெரிய ஒரு பண்ணை இருக்கு. அதுல ஃபுல்லா தண்ணி நப்பிடுவாங்க. மாணவர்கள் எல்லாம் பெரியவங்க எல்லாருமே இதுல நல்லா ஜாலியா நல்லா விளையாண்டுட்டே இருப்பாங்க ரொம்ப நேரம் தண்ணியில. பின்னாடி பாத்தீங்கன்னா பெரிய மலை இருக்குங்க இந்த ஆசிரமம் தொட்டியே. அடுத்தது ஆங்காங்கே வந்து பாத்தீங்கன்னா ஆசிரமம் சுத்தி அறைகள் இருக்கு. ரொம்ப நம்ம வந்தோம்னா இந்த நிகழ்வுகள் வந்து பாத்தீங்கன்னா ஐயா எடுத்து சொல்லுவாங்க. இந்த மலை ஏற்றம் இந்த மாதிரி பல்வேறு சுற்றுலா நிகழ்வுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து அந்த 5 நாள் முகாமில் வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போவாங்க. தொடர்ந்து யோகா வகுப்புகள், தொடர சிந்தனை வகுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சிந்தனைகள் வந்து பாத்தீங்கன்னா பேச்சாளர்கள் வந்து அவங்களோட செய்தி வந்து ஆசான்கள் வந்து பல்வேறு ஆசான்கள் வந்து இந்த முகாமில் கலந்துக்கிட்டு தங்களோட அனுபவத்தை வந்து பாத்தீங்கன்னா இதுல இயற்கை வாழ்வியல் என்ன, எப்படி நாம யோகா இயற்கை வாழ்வியல் எப்படி நாம இணைஞ்சு இருந்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இயற்கையோட எப்படி இணைஞ்சு இருந்துக்கலாம்ட்டு இந்த 5 நாள் முகாமில் வந்து நாம கத்துக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் நாம இயற்கை உணவு இயற்கை வாழ்வியலையும் கடைபிடிக்கிறப்ப கண்டிப்பா நீண்ட நாள் வந்து நாம நோய் இல்லாம வாழ முடியும். அடுத்ததாக இந்த பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் போயிட்டே இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இதுல வாசகங்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. ஊஞ்சல் இருக்கு இந்த பக்கம். அந்த குழந்தைகளுடைய தனியா ஒரு பூங்கா இருக்கு. ஃபுல்லா எங்க பார்த்தாலும் இங்க எல்லாம் ஃபுல்லா முற்றிலுமாவே சோலைகள் தான். வெயில் பாத்தீங்கன்னா தெரியல. இப்ப இந்த 2 நாளா இங்க இருக்கிறோம். வெயில் வந்து இங்க ரொம்ப ரொம்ப கூலிங்னு சொல்ல முடியாது. வெயிலோட தாக்கம் வந்து பாத்தீங்கன்னா இல்ல, நல்லா இருக்கு. எல்லாரும் வர வேண்டிய ஒரு குடும்பத்தோட வர வேண்டிய இடம் பாத்தீங்கன்னா இந்த நல்வாழ்வு ஆசிரமம். இங்க எளிமையாவும் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதை விட ஒரு சிறந்த இயற்கை வாழ்வியல் மையம் இருக்குதுன்னு நம்மளுக்கு சந்தேகம்தான். அப்படிப்பட்ட இடத்துக்கு நீங்க அவசியம் எல்லாரும் குடும்பத்தோட நண்பர்களையும் கூட்டிக்கிட்டு நீங்க அவசியம் வாங்க. இது யோகா ஹால் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் தனியா இருக்கு யோகா அறை. ஐயாவோட சமாதி வந்து ராமகிருஷ்ணன் ஐயாவோட ஆழ்வார் அம்மாள் இந்த ஆசிரமத்தை ஏற்படுத்தி அந்த ஆழ்வார் அம்மாவோட நினைவிடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. நம்ம இதுல சுத்தி பார்க்கறதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள் இருக்கு. இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா 10 இந்த ஆசிரமத்தை சுத்தி பார்க்கறதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இடம். அந்த மலை அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பக்கம் நம்ம காட்ட முடியல. மலை பக்கத்தாலேயே இருக்கு. அந்த மலை இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா ஐயா? மலை இப்ப தெரியுது. ஐயா மலை தெரியுதுங்களா? தெரியுதுங்க. இப்ப தெரியுதுங்கய்யா. இதுல ஃபுல்லாம இந்த பக்கம் அறைகள் இருக்கு. இன்னும் அந்த பக்கம் கொஞ்சம் தூரத்துலயும் பாத்தீங்கன்னா பக்கத்தால அறைகள் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அடுத்தது இந்த பக்கம் யோகா அறை வந்து தனியா இருக்கு. இது அந்த யோகா அறை. இதுக்கு மாணவர்கள் பாத்தீங்கன்னா இப்ப தனியா வகுப்புகள் வந்து இதுல தொடங்க போறாங்க. அப்பனையே அப்படியே வாக்கிங் போயிட்டு இருக்கிறாங்க. ஐயா முடிச்சுக்கலாங்க. ஓகே. நன்றியா. சிறப்பு, சந்தோஷம். அதாவது சிவசைலத்தோட ட்ரெய்லரை வந்து காமிச்ச மாதிரி நமக்கு வந்து மெயினா வந்து அங்க உள்ள நிகழ்வுகளோட அற்புதமான அந்த இயற்கை சூழல் நிகழ்வுகளை வந்து ஐயா வந்து நம்ம அனைவருக்கும் காட்டியிருக்காங்க. நம்ம தான் இந்த இடத்துலதான் நம்மளோட ஜூன் மே 31 ஜூன் 1, 2 3 நாள் நிகழ்வு நம்ம இந்த இடத்துலதான் நடத்த போறோம் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறோம். அதோட காட்சிகளை தான் ஐயா வந்து நமக்கு வந்து சிற்சில காட்சிகளை வந்து நமக்கு சிறப்பா வந்து ஒவ்வொரு இடத்தையும் நமக்கு வந்து காமிச்சிருக்கிறாங்க. ஆகவே அனைவரும் இப்ப ஐயா சொன்ன மாதிரி அங்க இருக்கிற அந்த அனுபவத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இது மாதிரி ஒரு இடத்துல நம்ம இருக்கிறது பெரிய விஷயம். இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டு போகணும் அப்படிங்கறத வந்து இதுக்கு எதுக்காகனா நம்ம ஒரு பெருமைக்காக சொல்லல, உங்களோட நன்மைக்காக தான் நாங்க சொல்றோம் அப்படிங்கறத வந்து இந்த நேரத்துல தெரியப்படுத்துறோம். ஏன்னா வந்து சிவசைலத்துல வந்து நமக்கு வந்து மே 1 இருந்து லாஸ்ட்டுக்குள்ள நம்ம அந்த ப்ரோக்ராம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா அந்த மேல வந்து நமக்கு டேட்டே கிடைக்கல. ஏன்னா இது மாதிரி வந்து
சம்மர்ல வந்து அவங்க நடத்துற ப்ரோகிராமே தொடர்ச்சியான ப்ரோகிராம் இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு அந்த டேட்டு குடுக்கல. ஆனா உங்களுக்கு வந்து அந்த டேட்ட அதாவது உங்களுக்கு வந்து அந்த இடத்துல நம்ம அந்த பயிற்சி குடுக்கணுங்கிற காரணத்துக்காக தான் நாங்க அந்த கடைசி டேட்ல வந்து நமக்கு டேட் குடுத்ததுனால அந்த இடத்துல வச்சிருக்கோம். இல்லன்னா மாற்று ஏற்பாடுகளும் நெறைய பண்ணணும். ஆனா எங்களுக்கு அது மன திருப்தியா இல்ல. சிவசைலம்ங்கிறது தான் எங்களுக்கு மனசு திருப்தியா இருந்ததுனால, இந்த இடத்துல நம்ம பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்துல இருந்ததுனால, இறைவன் நமக்கு அந்த இடத்த நமக்கு வந்து மே 31, ஜூன் 1, 2 3 நாட்கள் வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தி குடுத்திருக்காரு. எனவே வந்து அனைவரும் அந்த சூழல்ல வந்து ஏன்னா சூழல்ங்கிறத விட இயற்கையை ரசிச்சுட்டு இனிமையா இருந்துட்டு வர்றத விட, அந்த நல்வாழ்வு மையத்தோட அவங்களோட இயற்கை வாழ்வியல வந்து கத்துக்கிட்டு, அந்த வாழ்வியல் முறையிலே நம்ம வாழ்ந்துகிட்டு 3 நாட்கள் நம்ம அங்க தங்கி அந்த பயிற்சிகளை எடுத்துக்கிட்டு, நம்மளோட பயிற்சி முறைகளையும் கத்துக்கிட்டு, இந்த இயற்கை வாழ் முறைனா என்ன? ஐயா சொன்ன மாரி, இந்த இதுல நம்ம தங்கி இருந்துட்டு போனாலே நம்ம நோய் நொடிகள் வராம நம்ம பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்த வந்து நமக்கு அனைவருக்கும் வந்து ஏற்படுத்துவாங்க. அப்படிங்கிறத வந்து இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். இது உண்மையிலும் திரும்பவும் சொல்றோம். உங்களுக்கான நிகழ்வு, உங்களுடைய நிகழ்வு. உங்களுக்காகவே ஏற்படுத்தப்பட்ட நிகழ்வுன்னு தான் சொல்லலாம். உங்களுக்காக தான் நாங்க அந்த டேட்டே மாத்தி, மே மாசம் முன்னாடி இல்லைனாலும் பரவால்ல. லாஸ்ட்ல நமக்கு கிடைச்சிருக்கிறது நல்ல விஷயம் அப்படிங்கிறத வந்து நாங்க ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். இங்க சென்னை, ஈரோடு, திருச்சி இது மாரி இந்த பாண்டிச்சேரி இது மாரி உள்ளவங்களுக்கு கொஞ்சம் தூரம் தான் அந்த பக்கம். இருந்தாலும் பரவால்ல. நம்ம வந்து இன்னைக்கு வந்து சுற்றுலாங்கிற விதத்துல வந்து நம்ம எங்கெங்கேயும் நம்ம பயணம் செஞ்சு நம்மளுடைய அ பொழுதுபோக்கு அம்சத்த ஏற்படுத்திக்கிறோம். ஆனா இதுல வந்து நம்மளுடைய காலைச்சக்கரம் நிகழ்வு வந்து சிவசைலத்துல வந்து அனைவருக்கும் நீங்க ஒரு சுற்றுலாவா எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்க வாழ்க்கை முறையை மாற்றக்கூடிய ஒரு யுக்தியா எடுத்துக்கிட்டாலும் சரி, காலைச்சக்கரத்தோட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த விதத்துல நீங்க எடுத்துக்கிட்டாலும் அது ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு, அனைவரும் அந்த இடத்துக்கு நீங்க வர வேண்டும் அப்படிங்கிறத அந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். நாளைக்கு போஸ்ட் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிடுவோம். ஒரு நபர்களுக்கு வந்து ரூ. 3,500. இது வந்து மிக, 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 மிக குறைவான அமௌண்ட். நீங்க இன்னைக்கு ஒரு சின்ன பயிற்சிக்கு ஒரு 2 நாள் போகணும், சாதாரண இடத்துக்கு போகணும்னாலே மினிமம் 5,000 அப்படிங்கிற மாரி பண்ணுவாங்க. இத ஏன் நாங்க பண்ணியிருக்கோம்னா, அங்க என்ன எங்களுக்கு செலவாகுது, இடத்தோட இது என்ன, உணவு முறைகள் என்ன அப்படிங்கிறத மட்டும் தான் நாங்க அங்க வந்து இப்ப உங்களுக்கு அமௌண்ட்டா நம்ம சொல்றோம். எக்ஸ்ட்ராங்கிறது வந்து நம்ம இது பண்ணவே இல்ல. அதனால தான் இந்த குறுகிய 3 நாட்கள் ரூ. 3,500 அந்த நல்வாழ்வு மையத்துல வந்து நம்ம ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டு நடத்திட்டு வரோங்கிறது அனைவருக்கும் மிக, மிக குறைவான அமௌண்ட். குழந்தைகளுக்கும் நம்ம வந்து உணவுக்கு அமௌண்ட் குடுக்க வேண்டி இருக்கிறதுனால, இந்த ட்ரிப் வந்து ரூ. 2,000 நம்ம வந்து குழந்தைகளுக்கும் வச்சிருக்கிறோம். ரொம்ப சின்ன வயசுனா பரவால்ல. அதெல்லாம் நம்ம நேரா பார்த்துக்கலாம். மற்றபடி குழந்தைகளுக்கு வந்து ஒரு ரூ. 2,000 அப்படிங்கிறத வந்து நம்ம நிர்ணயிச்சிருக்கிறோம். சிறப்பா நம்ம அந்த காலச்சக்கரம் நிகழ்வுல வந்து எடுக்கக்கூடிய அனைத்து ஆசான்களும் வர்றாங்க. அடுத்து அந்த நல்வாழ்வு ஐயாவும் அங்க நல்வாழ்வு மையத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கும் நமக்கு நேரடி வகுப்புகள்லாம் நமக்கு சிறப்பா குடுப்பாங்க. அது இல்லாம நம்ம வந்து கொஞ்சம் வெளி சுற்றுலா போற மாரி இப்ப 2, 3 ஏற்பாடு பண்றோம். ஒரு ஒரு நாள்ல ஒரு அப்டே பண்ற மாரி பக்கத்துல பாபநாசம் டேம் இருக்கு. அ அகத்தியர் ஃபால்ஸ் இருக்குது. அடுத்தது வந்து குற்றாலம் இருக்கு. எது நமக்கு பிளான்ல வந்து ஒர்க் அவுட் ஆகுதோ, அது மாரி நம்ம கரெக்ட்டான விஷயங்கள் செஞ்சு, உங்களுக்கும் அந்த வெளி பயணத்தையும் நம்ம ஏற்படுத்தி குடுப்போம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். எனவே இத வந்து அனைவரும் ஒரு காலச்சக்கரத்தின் குடும்ப சுற்றுலா அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அனைவரும் இந்த ஒருங்கிணைந்து இந்த விழாவுல இப்ப வந்து எப்படின்னா தூரமா இருக்குன்னாக்கா, என் வசதி வர்றதுக்குடைய வசதிகள் இல்லன்னா கூட மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்க. இல்ல குழுவுல தெரியப்படுத்துங்க. மற்றவர்கள் வந்து உங்கள லிங்க் பண்ணி கொண்டு போறதுக்கு உண்டான வாய்ப்ப நாங்க ஏற்படுத்தி குடுப்போம். அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். எனக்கு தூரமா இருக்கு. எனக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. நான் இங்கேருந்து எப்படி வர முடியும்? அப்படிங்கிறத வந்து நீங்க குழுவுல தெரியப்படுத்துனீங்க. இல்ல நேரடியான ஃபோன்ல மூலியமா தெரியப்படுத்தினாலும், உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் பக்கத்துல எப்படி இருக்குதோ, அந்த லிங்க் பண்ணி உங்கள கண்டிப்பாக அதாவது அந்த இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்ப நாங்க ஏற்படுத்துவோம். அப்படிங்கிறத வந்து இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். எனவே நீங்களும் சரி, உங்களை சார்ந்தவரையும் சரி, உங்க குடும்பத்திலே அ உ உள்ள உறவினர்களும் சரி, யாரையும் சரி இந்த நிகழ்வில் பங்களிப்பை ஏற்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று அனைவரையும் இந்த நேரத்திலே அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அ தொடர்ந்து இந்த நிகழ்வுகளை நமக்கு சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் சிதம்பரம் சென்ட்ரல் சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களை அளித்து சிறப்பித்த ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையில நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.
அனைவருக்கும் நன்றிங்க ஐயா. நன்றி, மிக்க நன்றி. நன்றிங்க சார். வணக்கம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். 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 நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். சிதம்பரம் சென்ட்ரல் சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன் ஐயா. குறிப்பா நம்முடைய ஆசன ஆசிரியர் அவர்களுக்கும் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி ரோட்டரி கிளப்புக்கும் நெஞ்சார்ந்த நன்றி ஐயா. நாளை காலை சந்திப்போம் ஐயா. நன்றி வாழ்த்துக்கள். சந்தோஷம். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.